all things come. So we should stay within the will of God, um, not by strength, but we should try to be within the will of God. First point. Second point வந்து லைக் கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனங்கள் பாக்கியம் உள்ளதுன்றபடி லைக் ஆண்டவரை கர்த்தரை தெய்வமாக ஏற்றுக்கொள்ளும்போது ஆண்டவர் எவ்வளோ அழகாக அர்ப்பணம் நடத்துகிற சொல்லிட்டு இவன் ரூத் மோபைட்டாக இருக்கும்போது இருந்தாலும் ஆண்டவரை தெய்வமாக ஏற்றுக்கொண்ட பிறகு எவ்வளோ அழகாக நடத்துகிறாரு. How he leads her by his grace and like uses her for his glory actually. And நடத்து வந்து எவ்வளோ அழகாக கொண்டாந்துட்டு finally he makes her the great grandmother of Jesus Christ. So that's just amazing how God works out things. And இந்த ரெண்டு காரியங்கள் like one, we have to stay within the will of God, and second like how God uses us when we accept him as our savior. Praise the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் என்ன நினச்சதுனாக்கா சும்மா வெரி சிம்பிள். இப்போ அந்த ஜீசஸ் வந்து ரூத்தினுடைய அந்த இதில் ஜீசஸுடைய அந்த ஜீனியாலஜியில் ரூத் பேர் வர்றது அது வந்து ஒரு பெரிய ஒரு ஸ்லாக்கியம். அண்ட் ஐ திங்க் ஃப்ரம் திஸ் புக் இட் இஸ் டோட்டலி ஃப்ரம் ஹர் ஒபீடியன்ஸ் அண்ட் ஹர் கமிட்மெண்ட், டெடிகேஷன். அந்த மாமியாருக்கு கீழ்ப்படிஞ்சு ஹஸ்பண்ட் இல்லைன்னா கூட மாமியாரோட இருக்கணும்னு அவசியம் இல்லை. பட் ஷீ ஸ்டில் வாஸ் ஸ்டிக்கிங் டு ஹர் mother-in-law, which is very hard as a human being for all of us, we know. But because of that, her name was mentioned in the Bible in God. Jesus' Savior was born through her. அப்படி நான் நினைக்கிறப்ப நான் எப்பொழுதுமே ஒவ்வொரு சின்ன காரியம் நம்ம லைஃப்ல நம்ம எந்த காரியம் நம்ம செய்தாலும் இஃப் வி டூ இட் இன் காட்ஸ் நேம் ஃபார் ஜீசஸ், அவருடைய நாமத்தினால நம்ம ஒரு சின்ன கமிட்மெண்ட் பண்ணா கூட he will have something big at the end அப்படின்னு I really believe. நம்ம சின்ன காரியம் செய்ய தொடங்குறப்ப வந்து we will feel it பின்னால. அந்த மாதிரி நம்ம லைஃபே நம்ம டெடிகேட் பண்ணி when we try to live according to his law and his ways, நான் கட்டாயம் God will have something in it. I really can see it, feel it in my faith eyes. என்னக்கா இப்போ ரீசெண்டாக in our day to day life also we can have the same example. One sister recently I was talking to her, she was having some problems. அப்போ அவங்க சொன்னாங்க இந்த கல்யாணம் அவங்க ஹஸ்பண்ட் கல்யாணம் பண்ணி கொஞ்சம் வருஷங்கள் ஆகுது, இருந்தாலும் இந்த கல்யாணம் பண்ணதே ரொம்ப தப்பு. சிலர்லாம் சொன்னாங்க வேணான்னு. ஆனா எங்க அப்பா அம்மா வந்துட்டு இது நல்லது நீ செய்யி அப்படின்னு சொன்னாங்க. அந்த ஒரே வார்த்தைக்காக தான் நான் அவங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஆனா இப்போ வந்து ப்ராப்ளம்லாம் இருக்கிறதப்ப நான் மற்றவங்களை கேட்டிருக்கணும் அப்படின்னு நினைச்சேன்னு சொன்னாங்க. பட் ஐ டோல்ட் ஹர் நோ, ஜஸ்ட் ஃபார் தட் ஒபீடியன்ஸ். ஏன்னா பேரண்ட்ஸ் ஒபே பண்ணுரு அந்த ஒரு காரியத்துக்காக கட்டாயம் at the end, now it may be hard life, but in the future you will have a good life just for that. God will honor your obedience to your parents அப்படின்னு நான் சொன்னேன். அதனால அதுதான் நான் இந்த இதுல இருந்துட்டு obedience, simple obedience. Praise the Lord. Praise the Lord. ரூத்தோட இதில் வந்து நான் கற்றுக்கிட்டது வந்து ரெண்டு. ஷீ இஸ் அ விமன் ஆஃப் ஸ்டெட்ஃபாஸ்ட்னஸ், அதாவது உறுதியானவள்னு சொல்லிட்டு. அண்ட் செகண்ட் விமன் ஆஃப் ஹியூமிலிட்டி, தனியே தாழ்த்தி அவங்க வந்து எல்லாத்துக்கும் அவங்க சப்மிசிவாக இருந்தாங்க. இந்த ரெண்டு விஷயத்தை வந்து நான் லேர்ன் பண்ணேன். ப்ராக்டிக்கலாக எனக்கு வந்து அதை நான் டெய்லியும் ப்ராக்டிஸ் பண்ணணும்னு நினச்ச ரெண்டு காரியங்கள் அது. I praise God for helping me to learn these two attitudes. Praise the Lord. The book of Ruthலேருந்து நான் தெரிஞ்சுக்கிட்டது ஒன்றாக்கா the entire plan of salvation, I could see it as a mirror image in the book of Ruth. No matter what our situation,
we may have lost everything in this world. We may have lost hope. இப்போ ரூத்தோட situation பார்த்தீங்கன்னா, she had lost her husband. She pretty much lost everything, and she came without anything to that country, to Bethlehem. Bethlehem. Okay. So, but there was a redeemer available for her right there. So even in our lives we have a similar situation where we have lost everything, or we are in a situation where we know that there is no hope, but in Jesus Christ we find that hope. So this 4 chapters of Ruth pretty much talks about how as human beings we are vulnerable, and how we are not exempt from anything, but ultimately in the end we come victorious because of the presence of Redeemer. Ruth had a kinsman redeemer in Boaz, and we have our kinsman redeemer in Jesus Christ. And I never knew that just 4 chapters could have such deep meaning, and only after attending the Bible study here I was able to grasp the depth of the Word of God. It's so amazing that as we read, it just opens up new meaning each time we read it. I thank and praise God for this book of Ruth and for the entire Bible also. Praise the Lord. Any more inspiration? Anybody? நான் பர்டிகுலராக அப்சர்வ் பண்ணது என்னன்னு சொன்னால், நானும் கூட இந்த ரூத் புக்கை இந்த பைபிள் ஸ்டடிக்காக ப்ரிப்பேர் பண்ணும்போது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டதை வந்து இந்த 30 இயர்ஸில் நான் அந்த அளவுக்கு நான் அதை கிராஸ் பண்ணல, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணது கிடையாது. என்ன வெளியில் இருக்கக்கூடிய ஒருவேளை ஆண்டவர் கொண்டு வந்து, அதாவது கர்த்தருடைய புதிய ஏற்பாட்டில் பார்க்கறது போல் அவருடைய காணியாட்சிக்கு புறம்பே நம்ம இருந்தாலும் கர்த்தர் நம்ம எப்படியாய் கொண்டு வருகிறார். பவுல் ரோமர்ல எழுதுறாரு, யூதர்களை வந்து அந்த சுபாவ கிளைகளை வெட்டி போட்டுட்டு ஆண்டவர் வந்து சுபாவத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய அந்த காட்டோலிவ மரத்தை அந்த சுபாவ கிளைகளோட கொண்டு போய் ஒட்ட வச்சாரு அப்படின்னு சொன்னா, அதை பற்றி பவுல் அந்த இடத்துல பேசும்பொழுது எனக்கு ரொம்ப அது சந்தோஷமா இருக்கும். ஆக்சுவலி ரட்சிப்பு யூதர்கள் வழியாய் வரக்கூடியது. அப்ப அந்த யூதர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள்னு தெரிஞ்சாலும் தேவன் வந்து அந்த யூதர்கள் மத்தியில தான் அந்த இயேசு ரட்சகர் பிறக்கும்படியாக அவர் வந்து செய்திருக்கிறார். அப்படி செய்து அந்த யூதர்கள், இன்னைக்கு காலையில கூட ஜான் மக்கார்த்தர் அவர் பேசிட்டு இருக்கும் பொழுது சொன்னாரு, யூதர்கள் வந்து அந்த 1வது நூற்றாண்டுல அந்த இயேசு கிறிஸ்துவை வந்து அதை ஏற்றுக்கொள்ளாம அவரை எட்டி உதைச்சு மறுதலிச்சதனுடைய தண்டனைகளை பல காலங்களில அவங்க வந்து பார்த்துக்கிட்டு வராங்க. ஹியூமன்லி ஸ்பீக்கிங் வந்து நமக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கும். யூதர்கள் கடந்து போன 2000 வருஷமா படுகிற பாடு, ஒருவேளை மனுஷர் கையில படுகிற பாடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கலாம். ஆனால் வந்து இயேசுவை, அந்த மேசியாவை வந்து அவங்க வந்து எட்டி உதைத்தாங்க. இருந்தாலும் தேவன் அவர்கள் மீது ஒரு கரிசனையோடு கூட இருந்து அவர்களை வந்து அவர்களுக்கு சந்தர்ப்பம் கொடுக்க அவர் வந்து ஒரு விருப்பமுள்ள ஒரு தேவனாய் இருக்கிறார். என்ன சொல்ல வரேன்னு சொன்னா, அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில கூட வந்து அந்த நம்ம சுபாவத்துக்கு, அதாவது சுபாவ கிளைகள் இல்லாத நம்மை கொண்டு போய் ஆண்டவர் வந்து அந்த கிளையோட ஒட்ட வச்சார். அதுதான் இந்த ரூத் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். ஆகையினால அந்த சுபாவத்துக்கு விரோதமாக இருந்த நம்மை தேவன் வந்து நம்முடைய, அதாவது பிறப்பிலும் சரி, இல்லை என்று சொன்னால் நம்முடைய அதாவது பிறப்பு அப்படின்னு சொன்னா நேச்சுரல் பர்த், அதாவது பாவியாக பிறந்த அந்த பிறப்பிலும் சரி, இல்லைன்னு சொன்னா அந்த அதாவது நேஷனாலிட்டி வைஸ், இல்லைன்னு சொன்னா ஜெனரேஷனல் வைஸ் வந்து நம்ம வந்து ஆபிரகாமனுடைய வழியில வராதவர்களாகவும் நம்ம இருக்கிறோம். ஆக அப்படிப்பட்டவர்களாகிய நம்மையும் தேவன் வந்து இந்த யூதர்கள் மூலமாக வந்த ஒரு ரட்சிப்பை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறாருன்னு சொன்னா அது ஒரு
பெரிய ஆச்சரியமான ஒரு காரியம். நிறைய பேர் ஒவ்வொருவரும் ரொம்ப அழகாக தங்களுடைய சொந்த விதத்துல எப்படி அதை புரிந்து கொண்டோம், அந்த ரூத்தினுடைய புஸ்தகத்தை எப்படி புரிந்து கொண்டோம் என்று சொல்லி ஒவ்வொருத்தரும் சொன்னாங்க. அருமையான பிரதர் சுதாகர், ஒருவேளை நம்ம அதாவது நம்ம கிறிஸ்தவங்களா பிறந்தவங்க யூதர்களுக்கு ஒத்திருக்கிறாங்கன்னு நான் சொல்ல வரல. இருந்தாலும் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் நம்ம பிறந்து வளர்ந்துட்டோம். அதனால ஏதோ நம்ம ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும் பண்ண வேண்டியது இருந்தது, இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டிய அட்ஜஸ்ட்மெண்ட். ஆனா பிரதர் சுதாகரை போல இருக்கிறவங்க எல்லாம் இன்னொரு மார்க்கத்தில இருந்து, விக்கிரக வழிபாட்டில இருந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாங்க. அப்ப அந்த ஏற்றுக்கொண்டதுனால ஆண்டவர் இவங்களை கொண்டு இவங்களுக்கு செய்யக்கூடிய காரியம், இவங்களை கொண்டு செய்யக்கூடிய காரியங்கள் சொல்லி நம்ம பார்க்கும்போது எவ்வளவு அதிகம் அதை அழகாக அவர் கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது அப்படின்றத அவர் நமக்கு விவரித்து காண்பித்தார். ஒவ்வொருத்தரும் ரொம்ப அழகா சொன்னாங்க. பிரதர் ஜானு, அதாவது ஏலியன், சர்வெண்ட் அண்ட் பிரைட், அதாவது புறஜாதியாய் எங்கேயோ இருந்தோம், அதுக்கப்புறம் நம்ம அவருடைய வேலைக்காரர்களாக, அவருடைய சர்வன்ஸா நம்ம மாறணும். இப்ப நம்ம அவருடைய பிரைடா நம்ம மாற போகிறோம், அவருடைய மனவாட்டிகளாய் நம்ம மாற போகிறோம். இப்படி நிறைய காரியங்கள் ஒவ்வொருத்தரும் சொன்னாங்க. அதாவது இமானுவேல் பிரதர் அந்த கம்ப்ளீட் பிளான் ஆஃப் சால்வேஷன் இருக்கிறத பற்றி சொன்னாரு. ஷீலா சொன்ன அந்த 2 காரியங்கள், உமன் ஆஃப் ஸ்ட்ரெங்த் அண்ட் உமன் ஆஃப் சப்மிஷன். ஒரு சப்மிசிவ் ஒரு பெண்ணா இருந்தா அப்படி இருந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. பிரமாணத்தை விட்டு, அந்த திருமண பிரமாணத்தை விட்டு அவ வெளியே போனதுக்கு அப்புறம் அவ தன்னுடைய சொந்த காரியங்களுக்கு சொந்த தேசத்துல அவ போயிருந்திருக்கலாம். இருந்தாலும் கூட அவ எதையோ தெரிந்து கொண்டு தன்னை வலினா ஒரு சப்மிட் பண்றதுக்கு தன்னை ஒப்பு கொடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். பிரதர் திலக் ஜார்ஜ் அவங்க அம்மா அதுதான் சொல்லுவாங்க எல்லாருக்கும். அதாவது நம்ம ஒரு வில்லிங் ஸ்லேவா இருக்கணும். பெண்களுக்கு எப்பயும் ஒரு அட்வைஸ் கொடுப்பாங்க, நம்ம வில்லிங் ஸ்லேவா இருக்கணும். அவங்க கேட்டுதான் நம்ம அப்படி இருக்கணும்னு இல்லை, நம்ம ஒரு வில்லிங் ஸ்லேவா இருக்கணும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. எனக்கு அது ரொம்ப பிடித்த ஒரு காரியம். ஆணா இருக்கிறதுனால பிடித்த காரியம் இல்லை. வேதத்துல அது அப்படி நம்ம இருந்துட்டோம் அப்படின்னு சொன்னா பெண்கள் விசேஷமா ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை காண முடியும். அதாவது போராடி பெற்றுக்கொள்றதை காட்டிலும் ஒரு அவங்களுடைய பாஷையில வில்லிங் ஸ்லேவ் இல்லைன்னா ஒரு சப்மிசிவா நம்ம இருந்து சாதிக்கக்கூடிய, நீங்க இருந்து சாதிக்கக்கூடிய காரியங்கள் ரொம்ப ரொம்ப பெருசா இருக்கும். அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனா இது கஷ்டமானது. ஆனா அதுதான் பவர்ஃபுல். நீங்க வாயில பேசி இருக்கக்கூடிய அந்த பேச்சினால பேசி பெற்றுக்கொள்ளக்கூடிய ஸ்ட்ரெங்தை விட சப்மிசிவா இருக்கிறதுல பயங்கர எக்ஸ்ட்ரீம் பவர் இருக்கு. அந்த பவரை யார் பிராக்டிஸ் பண்றாங்களோ நிச்சயமாக அவர்களும் அவர்களுடைய குடும்பமும் அவர்கள் மூலமாக குடும்பமும் சபையும் ஆசீர்வதிக்கப்படும். ஆக இப்படி நிறைய காரியங்களை சொன்னாங்க. எனக்கு என்ன ஒரு காரியம் அப்படின்னு சொன்னா, இருக்கிற எல்லாருமே அப்படியே அந்த பாயிண்ட சொன்னாங்க. அந்த பிளான் ஆஃப் சால்வேஷன், அதை பத்தி ஆண்டவர் அதாவது ஆதியாகமத்தினுடைய அந்த 3வது அதிகாரத்திலிருந்து இந்த ஜனங்களுக்கு ரட்சிப்பை கொண்டு வரணும், அதை பற்றிய செய்தியை நம்ம ஜனங்களுக்கு அப்பப்ப நம்ம எப்படியாவது ஒரு விதத்துல சொல்லிக்கிட்டே இருக்கணும்ன்றதுல ஆண்டவர் பழைய ஏற்பாட்டுல ரொம்ப ரொம்ப கருத்துள்ள தேவனாய் இருக்கிறார். அந்த ஆதியாகமத்திலிருந்து மல்கியா வரைக்கும் நீங்க எங்க பார்த்தாலும் வரப்போகிற ஒரு மேசியா, வரப்போகிற ஒரு ரட்சிப்பு, ஜனத்துக்கு வரப்போகிற ஒரு மீட்பு, அந்த கர்த்தருடைய ஆசீர்வாதம், அந்த கர்த்தருடைய ரட்சிப்பு, இதை பற்றி ஆதியாகமம் 3வது அதிகாரம் முதற்கொண்டு ஆண்டவர் எல்லா இடங்களிலும் பேசுறாரு. அப்ப இந்த புஸ்தகத்தை இன்னும் அதிகமா, ஏன்னு சொன்னா நியாயாதிபதிகள்ல இருந்து நேரடியா சாமுவேலுக்கு வரலாறு போகுது. ஆனா அந்த நியாயாதிபதிகளுக்கும் சாமுவேலுக்கும் நடுவுல ஒரு புஸ்தகம், ஒரு சின்ன புஸ்தகம், ஒரு 4 அதிகாரம். அதுல ஆண்டவர் மொத்தத்துல அவர் சொல்ல வர செய்தி என்னன்னு சொன்னா, இந்த ரட்சகன் மூலமாக உலகத்தில் உள்ளவர்களுக்கு புறஜாதியாருக்கு ஒரு ரட்சிப்பு. அந்த புறஜாதியார் அதாவது யூதன் என்றும் இல்ல, கிரேக்கன் என்றும் இல்ல, அடிமை என்றும் சியாதினன் என்றும் இல்ல. ஆகையினால இந்த இஸ்ரவேலர் என்றும் இல்ல, புறஜாதியார் என்றும் இல்ல, யார் யாரெல்லாம் அவருடைய நாமத்தை ஏற்றுக்கொள்றாங்களோ அவர்கள் எல்லாரையுமே தேவன் சரி சமமாக வைப்பதாக ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு. அதுல ரொம்ப விசேஷித்த காரியம் என்னன்னு சொன்னா, அந்த இயேசுவனுடைய வம்ச வரலாறுல ராகாப் அவ ஒரு யூதச்சு கிடையாது, ஒரு இஸ்ரவேல் பெண்மணி கிடையாது. அடுத்த பெண்ணு யாரு? இல்ல, தாமார் ஆஃப்கோர்ஸ் அவ இஸ்ரவேல். அதுக்கப்புறம் நம்ம பார்க்கும்போது ரூத் அவ புறஜாதி பெண்ணு.
அதுக்கப்புறம் பத்சேபாள், அப்கோர்ஸ் அவ வந்து ஒரு இஸ்ரவேல். அந்த 4 பெண்கள்ல 2 பேர் ஈக்குவலி, 2 பேரு இஸ்ரவேலர், 2 பேரு புறஜாதி இதுல இருந்து வந்தவங்க. எனக்கு பெரிய ஆச்சரியமா இருக்கும், எஸ்தர் பேர் கூட வரல அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அந்த ரூத்தை ஆண்டவர் கொண்டு வந்தார். ஆக ஆண்டவர் அழகாக திட்டமாக ஓர வஞ்சனை பண்ணுகிற ஒரு தேவன் அல்ல, ஏதோ யூதர்களுக்கு மாத்திரம் ரட்சிப்பு அல்ல. அவர் வந்து உலக ரட்சகர் என்பது ஆரம்பத்திலிருந்து ரொம்ப தெளிவாக, அது மட்டும் இல்ல ரட்சிப்பின் செய்தி, அவர் உலக ரட்சகர், இதை எல்லா இடங்களிலும் ஆண்டவர் ரொம்ப தெள்ள தெளிவாக அவர் சொல்லிக்கொண்டே வந்தார். ஆகையினால கர்த்தர் இந்த 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 ரூத்தினுடைய புஸ்தகத்திலிருந்து நிச்சயமாக நம்ம ஒருவரையும் ஆசீர்வதித்திருக்கிறார். அதற்காக நம்ம கர்த்தரை நம்ம ஸ்தோத்திரிப்போம். நோட்ஸ் தமிழ்ல இல்ல, இங்கிலீஷ் தான் இருக்கும். எல்லாருக்கும் இருக்குதா? சரி சரி. இப்ப இந்த 1 சாமுவேல் புஸ்தகத்தினுடைய ஒரு அறிமுகம், இன்ட்ரோடக்ஷன் டு த புக் ஆஃப் 1 சாமுவேல். பெண் வேணுமா? முதலாவது அந்த அறிமுகத்தை நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது அதிகாரத்துக்குள்ள நம்ம போக போறதில்ல. அறிமுகம் ஒட்டுமொத்தமா இந்த புஸ்தகத்துல என்ன காரியம் இருக்கிறது, இந்த புஸ்தகத்தினுடைய மற்ற காரியங்கள் என்ன என்பதை குறித்து நம்ம பார்த்து நம்ம கடந்து செல்வோம். இந்த புஸ்தகத்துல இருக்கக்கூடிய முக்கியமான 4 பேரை நம்ம வந்து இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். முதலாவது ஏலி, 2வது சாமுவேல், அப்புறம் 3வது சவுல், தாவீது. நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா இந்த 4 பேரு ரொம்ப குறிப்பானவர்களா இருக்கிறாங்க. ஆக ஏலியை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது அவனுடைய பிள்ளைகளுடைய ஒரு அக்கிரம வாழ்க்கையை குறித்து அந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம். அதாவது தேவனுடைய காரியம் என்றுக்குள்ள இல்லாதபடிக்கு பலிகளை குறித்து தேவன் ஒவ்வொரு சின்ன சின்ன காரியத்தை குறித்து ரொம்ப கவனமா அவர் என்ன செய்திருக்கிறார், நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருக்காரு. ஆனா இவனுங்களுக்கு அதை பத்தி எல்லாம் கவலை கிடையாது. இவனுங்க வயிறு நிரம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு, வயிறு நிரம்புறது மாத்திரம் இல்ல, இவனுங்களுக்கு வந்து அதாவது யாரோ எழுதும்போது சொன்னாங்க, அதாவது எழுதி வச்சிருக்கிறாங்க, இவனுங்க வந்து இப்படியே சாப்பிட்டு இவனுங்க வந்து ஹார்ட் அட்டாக்ல தான் செத்துருப்பானுங்க அந்த வாரில் போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஓட முடியாத குண்டா இருந்திருப்பானுங்க, ஃபேட்டா இருந்திருப்பானுங்க. ஏன்னா கொழுப்பை தான் எடுத்து சாப்பிட்டானுங்க. எரிக்க வேண்டிய கொழுப்பை எடுத்து இவனுங்க சாப்பிட்டானுங்க. அந்த அளவிற்கு தேவனுடைய காரியங்களின் மீது ஒரு பயமோ ஒரு நடுக்கமோ இல்லாத ஒரு மக்கள். சாமுவேலை குறித்து, சாமுவேலுடைய ஊழியத்தை குறித்து நம்ம பார்க்கிறோம். சவுல் முதலாவது ராஜாவானதை குறித்து பார்க்கிறோம். அதுக்கப்புறம் அவனுடைய ஒரு தவறான ஒரு குணாதிசயம், தவறான ஒரு காரியத்தை குறித்து நம்ம பார்க்கிறோம். அவன் மரணம் வரைக்கும் அவன் வந்து மனம் திரும்பவே அவன் இல்லை என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். நன்மை என்னதென்பதை அவன் அறிந்திருந்தாலும், சரியான தினதென்பதை அவன் அறிந்திருந்தாலும் 2 முறை தாவீது இவனுடைய ஜீவனை வந்து எடுத்திருக்கலாம். ஆனாலும் கூட அது 2 விஷயம் தப்புவித்த போதிலும் எல்லாத்தையும் முடிச்சுட்டு போன மாதிரி போனவன் மறுபடியும் தாவீதை பின்தொடர்ந்தான் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அது மாதிரி இருக்கிறான். அடுத்தது தாவீதை குறித்து நம்ம வாசிக்கிறோம். தாவீது வந்து அபிஷேகம் பண்ணப்பட்டவன். தாவீதனுடைய போராட்டங்களை குறித்து, சஃபரிங்ஸை பற்றி நம்ம பார்க்கிறோம். அதுக்கப்புறம் சக்சஷன் டு த த்ரோன் எப்படி அந்த ரூத்தினுடைய புஸ்தகத்துல நம்ம பார்க்கிறோமோ அதே போல இந்த இடத்துலையும் நம்ம வந்து பார்க்கிறோம். ஐ திங்க் பிரதர் ஜான் சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். அதாவது போவாஸ் வந்து விரும்பத்தக்க வயதோ ரூபமா அவனுக்கு இல்லை. இவ வயசு வேற, அவன் வயசு வேற. இவனை விட ஒரு இளைஞனா இருக்கக்கூடிய ஒரு இனத்தான் ஒருவன் இருக்கிறான். ஒருவேளை போவாஸ் வந்து இயேசு கிறிஸ்து என்கிற ரட்சகருக்கு நம்ம ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது ஒருவேளை அந்த இனத்தானா இருக்கணும்னா ஒருவேளை நியாயப்பிரமாணத்தோட ஒப்பிட்டு பார்க்கலாமா தெரியல. நியாயப்பிரமாணம் ரொம்ப அழகா இருக்கு. இந்த பரிசேயர்களுக்கு நியாயப்பிரமாணம்னா ரொம்ப பிடிக்கும். இந்த நாட்கள்ல இருக்கக்கூடிய இந்த செவன்த் டே அட்வென்டிஸ்ட்காரங்களை போல இந்த நியாயப்பிரமாணம் 10 கற்பனைன்னா அவங்களுக்கு அவ்வளோ கொள்ள புரியும். ஏன்னு சொன்னா அது வந்து இப்படி இருக்கு அப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அதுல அந்த ரட்சகர்ல அதன் வழியாக ஒரு ரட்சிப்பை இவங்க பெற்றாங்களா அப்படின்னு சொன்னா இந்த யூதர்கள் பெறவில்லை. ஒருவேளை அது போல எல்லாம் நல்லா இருக்கிறது, ஆனா அவன் ஓடிட்டான். இவங்களை மீட்டுக்கொள்ள முடியாதபடிக்கு ஓடி போனான்னு சொல்லி பார்க்கிறான். அது போல தாவீதனுடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது தாவீதனுடைய முதலாவது அவனுக்குள்ள ஒரு அபிஷேகம். அப்ப இயேசுவை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது அவர் ஞானஸ்நானம் பெற்றவுடனே ஆவியானவர்
புறாவை போல அவர் மீது ஆவியானவர் வந்து இறங்கினதை பார்க்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் அவனுக்குள்ள ஒரு அனாயிண்டிங், அந்த அனாயிண்டிங்க்கு பிறகு அவனுக்கு வந்து சஃபரிங். அதாவது ராஜாவா அபிஷேகம் பண்ணப்படுறவனுக்கு அதுக்கு மேல சஃபரிங் வந்து தேசத்துல இருந்து வர முடியாது, வரக்கூடாது. ஆனா இவனுக்கு வந்து ராஜாவை அபிஷேகம் பண்ணப்பட்ட பிறகுதான் வாழ்க்கையில பிரச்சனையே வந்தது. ஆக அது இயேசு கிறிஸ்துனுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம். அவருக்கு படாத பிரச்சனைகள், படாத பாடுகள், மரணத்துக்கு ஒரு அடி தூரம் மாத்திரம் அவன் போனது போல ஆண்டவரும் கூட மரணத்தை ருசி பார்த்தார். இருந்தாலும் கூட he succeeded to the throne. இயேசு கிறிஸ்து வந்து இப்பொழுது அவர் சிங்காசனத்திலே ராஜாவாக அவர் உயர்த்தப்பட்டவராக இருக்கிறார். அதே போல தாவீதினுடைய அந்த வாழ்க்கையினுடைய அந்த 3 காரியங்களை பார்க்கிறோம். அவனுடைய அனாயிண்டிங் அபிஷேகம், அவனுடைய சஃபரிங் உபத்திரவங்கள், அடுத்தது அவனுடைய சக்சஷன் டு தி த்ரோன். இது 3ம் இயேசு கிறிஸ்துவனுடைய ஒரு நிழலா இருக்கிறது, ஒரு டைப்பா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். இதுதான் இந்த புஸ்தகத்துல நம்ம வரக்கூடிய நாட்கள்ல பார்க்க போகிற காரியம். இதுல நிறைய காரியங்கள் இந்த தாவீது சவுலினுடைய வாழ்க்கையின் மூலமாக இந்த 1 சாமுவேல்ல நிறைய காரியங்கள் நம்ம பார்க்க போகிறோம். எனக்கு சீக்கிரமாவும் முடிக்கணும் அப்படின்னு, அதாவது இந்த புஸ்தகத்தை முடிக்கணும்னு ஒரு எண்ணம் இருக்கிறது. அதே வேளையில இதுல நிறைய காரியங்களும் பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா ஒன்ஸ் நம்ம தாண்டி போயிட்டோம்னு சொன்னா அதுக்கப்புறம் திரும்ப எப்ப இந்த புஸ்தகத்துக்குள்ள நம்ம வரப்போறோம்னு தெரியல. அதே நேரத்துல இந்த ஒரு புஸ்தகத்தையே வந்து 1 வருஷமோ 2 வருஷமோ ஓட்டவும் விரும்பல. நம்ம மற்ற புஸ்தகங்களும் நம்ம போகணும். ஆகையினால இந்த சோதனையிலிருந்து வெற்றி பெறத்தக்கதாக நம்ம வந்து ஜெபம் பண்ணுவோம். நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியதை கற்றுக்கொண்டு அதன் பிறகு நம்ம போக வேண்டியதற்கு நம்ம கடந்து போகிறவர்களாகவும் காணப்படுவோம். இந்த புஸ்தகத்தை யார் எழுதினாங்க அப்படின்னு சொன்னா, அதாவது நமக்கு இதை வாசிக்கும் பொழுது சாமுவேல் எழுதினாரு, அது போல நமக்கு தெரியும். 1 சாமுவேல் அப்படின்னு சொன்னா சாமுவேல் எழுதின முதலாவது புஸ்தகமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். ஆனா வந்து விசேஷமா 1 சாமுவேலினுடைய 25வது அதிகாரத்துல முதல் வசனத்தை யாராவது ஒருத்தர் வாசிங்க. 1 சாமுவேல் 25:1. ஓகே, சாமுவேல் மரணம் அடைந்தான் அப்படின்னு இருக்கு. அதுக்கப்புறம் 1 சாமுவேல்ல அதுக்கப்புறம் இன்னும் எத்தனை அதிகாரம் இருக்கு? ஆமா, சாமுவேல் செத்த பிறகு எத்தனையோ அதிகாரம் இருக்கு. அதுக்கப்புறம் 6 அதிகாரம். 2 சாமுவேல்ல இன்னும் அதுல வந்து எத்தனை அதிகாரங்கள்? 24 அதிகாரங்கள் இருக்கு. அப்ப 30 அதிகாரம் சாமுவேல் இறந்த பிறகு நடந்த சம்பவங்களை குறித்து பார்க்கிறோம். அப்ப அப்படி பார்க்கும்போது இந்த முதல் புஸ்தகமாகட்டும் 2வது சாமுவேல் கட்டாயம் சாமுவேல் எழுதியிருக்கவே முடியாது. முதலாவது 1 சாமுவேல்ல அப்படியே அவர் எழுதியிருந்தாலும் முதல் 24 அதிகாரங்கள் மாத்திரம் சாமுவேல் வந்து எழுதியிருக்க கூடும். ஆனா யாருக்கும் தெரியாது யார் தான் இந்த புஸ்தகத்தை எழுதினாங்கன்னு சொல்லிட்டு. சில நேரங்கள்ல தேவன் வந்து சில புஸ்தகங்களை வந்து அதை யார் எழுதினாங்கன்னு சொல்லிட்டு நமக்கு காரணத்தோட வெளிப்படுத்தல. எல்லாத்துலயும் கவனமா இருந்த ஆண்டவர் இதுல கவனமா இருந்து எங்கேயாவது எழுதி வச்சிருந்திருக்கலாம்ல, இது சாமுவேல் எழுதின புஸ்தகம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சில காரியங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆனா என்ன ஒண்ணு, நமக்கு இது யார் எழுதினாங்கன்னு நமக்கு ரொம்பவும் அதிகமா அறிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு என்ன ஆதாரங்கள் இருக்கிறதோ அதை வச்சு கொஞ்சம் ஓரளவுக்கு நம்ம புரிந்து கொள்ளலாம் ஒழிய, இது வந்து யார் எழுதினாங்கன்னு நமக்கு தெரிஞ்சாலும் தெரியலன்னு சொன்னாலும் நமக்கு பிரச்சனை இல்லை. இந்த வேதத்துக்கு ஒரே ஒரு ஆசிரியர் இருக்கிறாரு, அது பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் என்கிற ஒரே ஒரு ஆசிரியர் இந்த புஸ்தகத்தை எழுதியிருக்கிறபடினால அதனால தான் இந்த புஸ்தகத்துல நம்ம பார்க்கிறோம், அதாவது ஒன்றோட ஒண்ணு முரண்பாடுள்ள காரியங்கள் என்று எதுவும் கிடையாது. முரண்பாடுள்ள காரியங்கள் என்று சொல்லி எதுவும் கிடையாது. எல்லாம் ஒன்றோட ஒன்று இணைந்து இருக்கும் என்று சொல்லி வேதத்துல பார்க்கிறோம். அதாவது வேதத்துல ஒரு வசனமும் ஜோடு இல்லாமல் இருக்காதான், ஜோடு இல்லாமல் இருக்காது. எங்கேயாவது அதுக்கு வந்து மோர் தென் ஒன் கூட அநேக நேரங்கள்ல இருக்கக்கூடும். நான் வந்து இந்த ரெஃபரன்ஸ் பைபிளை அதை என்ஜாய் பண்ணுவேன். நம்ம அதை அப்படியே இந்த வசனத்திலிருந்து அந்த வசனத்துக்கு ஒரு 3 அதர் ரெஃபரன்சஸ் இருக்கும். அப்புறம் அதுல இருந்து நம்ம போனோம்னு சொன்னா அது வாட்டில் ஒரு சுரங்கம் மாதிரி அந்த வசனங்கள் வந்து அந்த இணைப்பு போய்கொண்டே இருக்கும். ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம் அது. ஆக இந்த இப்ப வேத
ஆசிரியர்கள் கருத்தாய் ஆராய்ந்தவங்க, நான் வந்து வேத ஆசிரியர் கிடையாது, அவங்க மற்றவங்க எல்லாம் நல்லா ரிசர்ச் பண்ணி இதுக்காக அவங்க நேரம் எடுத்து அவங்க பாஸ்டராலாம் இருந்தது கிடையாது. அவங்க வேதாம கல்லூரியில போயிட்டு இல்ல வேதத்தை அதிகமாக ஆராய்ந்து வரலாற்று காரியங்களை படிச்சு அவங்கெல்லாம் எழுதி வச்சதுல அங்கிருந்து இங்கிருந்து எடுத்து நான் வந்து இந்த நோட்ஸ் போட்டிருக்கிறேன். ஆகையினால இதுல என்ன பார்க்கிறோம்னு சொன்னா, அப்படிப்பட்ட வேத ஆசிரியர்கள் வேத வல்லுநர்கள் எல்லாம் வந்து சொல்லக்கூடிய காரியங்களின் அடிப்படையில இந்த காரியங்களை கீழ்வரும் காரியங்களை எழுதியிருக்கிறேன். The author is not mentioned in this book. However, it's ascribed that Samuel might have written chapters 1 to 24 முதல் 24 வசனங்களை ஒருவேளை சாமுவேல் எழுதியிருக்க கூடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. The rest of 1 Samuel and 2 Samuel also has unknown author. Again, some suppose that Abiathar the priest wrote it. அதாவது சாமுவேல் பின்னால நம்ம அதை பார்க்க போகிறோம். அதாவது தாவீதோடு சம்பந்தப்பட்டவன் அபியத்தார். அதாவது ஒரு சூழ்நிலையில தாவீது வந்து சவுலுக்கு தப்பித்து ஓடும் பொழுது தேவனுடைய ஆலயத்துல போயிட்டு அங்க இருக்கக்கூடிய அந்த சமூக தப்பத்தையும் அந்த கிதியோனுடைய பட்டயத்தையும் எடுத்துக்கிட்டு வாங்கிட்டு அந்த இருந்த அந்த ஆசாரியன்கிட்ட வாங்கிட்டு அவன் போகும்பொழுது வேற ஒருத்தன் பாத்துறான். அந்த பேரெல்லாம் நம்ம அப்புறம் பார்க்கலாம். வேற ஒருத்தன் பார்த்துட்டு என்ன செய்வான், போயிட்டு ஆமா சவுலுகிட்ட சொல்லி கொடுத்துருவான். அப்ப சவுல் என்ன செய்வான், அந்த ஆசாரியனுடைய அந்த எல்லாரையும் அழிக்கும் போது இந்த ஒருத்தன் அந்த அபியத்தார் மாத்திரம் என்ன செய்வான், தப்பி தாவீது நடத்துல ஓடுவான். அதிலிருந்து அந்த 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 தாவீதினுடைய காலங்கள் முடிகிற வரைக்கும் அந்த அபியத்தாருக்கு வந்து அரண்மனையில நல்ல செல்வாக்கு இருந்தது. அவன் பிரீஸ்டா இருந்தான், அதே நேரத்துல அவன் அரண்மனையில அவனுக்கு நல்ல செல்வாக்கு இருந்தது. So it strongly believed that there were other materials had been collected from various authors. அதாவது 1 நாளாகமம் 29:29 யாராவது ஒருத்தர் வாசிப்போம். 1 நாளாகமம் 29:29. தாவீது ராஜாவுடைய ஆதியோடு அந்தமான நடவடிக்கைகளும் அவன் அரசாண்ட விவரமும் அவனுடைய வல்லமையும் அவனுக்கும் இஸ்ரவேலுக்கும் அந்தந்த தேசங்களின் ராஜ்யங்கள் அனைத்துக்கும் நடந்த கால சம்பவங்களும் ஞான திருஷ்டிக்காரனாகிய சாமுவேலின் பிரபந்தத்திலும் தீர்க்கதரிசியாகிய நாத்தானின் பிரபந்தத்திலும் ஞான திருஷ்டிக்காரனாகிய காத்தின் பிரபந்தத்திலும் எழுதியிருக்கிறது. இப்ப இதுல 3 சோர்ஸ் இருக்கு. 3 விதமான இடங்கள் புத்தகத்துல அவங்க கொஞ்சம் கொஞ்சமா எழுதி வச்சிருக்கிறாங்க. லைக் ஒரு 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 பெரிய ஒரு கம்பைலேஷன் போடுறதுக்கு முன்னாடி அவங்களுடைய ஜேர்னல்ல என்ன இருந்துச்சு, இவங்களுடைய ஜேர்னல்ல என்ன இருந்துச்சு, அடுத்தவங்களுடைய ஜேர்னல்ல என்ன இருந்துச்சு, இது எல்லாம் அவங்க இப்ப ஒருத்தர் இருக்கிறாருன்னு சொன்னா அவர் அவருடைய வாழ்க்கையில நடந்ததெல்லாம் எழுதி வச்சிருக்கிறார். அதை வந்து புத்தகம் எழுதணுன்றதுக்காக இல்ல, ஒருவேளை சுய குறிப்புக்காக அவங்க வந்து எழுதி வச்சிருந்திருக்கலாம். அதே போல அடுத்தவர் வந்து ஒருவேளை சில கேட்ட காரியங்களை எழுதி வைப்பாங்க. அது மாதிரி சில பழக்கம் சிலருக்கு உண்டு. அது மாதிரி எழுதப்பட்டது. ஆக இப்படி 3 சோர்சஸ். ஒன்னு வந்து புக் ஆஃப் சாமுவேல், அதுக்கப்புறம் புக் ஆஃப் நத்தானியல் அண்ட் புக் ஆஃப் காட். அதாவது காத் என்பவனுடைய புஸ்தகம், நத்தானியலுடைய பிரபந்தம், அதுக்கப்புறம் சாமுவேலுடைய பிரபந்தம் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த 3ல இருக்கக்கூடிய காரியங்களை எடுத்து ஒன்று சேர்த்து என்ன செய்திருக்கிறாங்க, 1 சாமுவேல் 2 சாமுவேல் என்று சொல்லி போட்டிருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, இதுல இப்ப இந்த காரியத்தை எல்லாம் கவனிச்சு பார்க்கும்போது இந்த காத் என்பவனும் வந்து தாவீது ராஜாவினுடைய அரண்மனையில அவன் வந்து ஒரு இன்ஃப்ளூயன்ஷியல் பர்சன். ஆகையினால அநேக காரியங்களை அவனால கலெக்ட் பண்ண முடிந்ததாக என்ன நம்புறாங்க, அபியத்தாரும் இந்த காத் இவங்க 2 பேருமாக சேர்ந்து இது எல்லாவற்றையும் ஏற்கனவே எழுதப்பட்டிருக்கக்கூடிய இந்த காரியங்களை எல்லாம் கலெக்ட் பண்ணி என்ன செய்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா ஒன்றா ஒரே புஸ்தகம் தான் போட்டாங்க. அதாவது த புக் ஆஃப் சாமுவேல், சாமுவேலின் புஸ்தகம். அதுக்கப்புறம் வந்து அதை வந்து 2ஆ பிரிச்சாங்க. அதாவது சாலமோன், அதாவது தாவீது அரசாள ஆரம்பித்ததிலிருந்து சவுலினுடைய காரியங்கள் இப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து வசதிக்காக நம்ம படிக்கிறதுக்குரிய வசதிக்காக பின்னால 1 சாமுவேல் 2 சாமுவேல்ட்டு அதை பிரிச்சு போட்டிருக்கிறாங்க. ஆகையினால அதனாலதான் வந்து 2 சாமுவேலுக்கும் சம்பந்தம் இல்லைன்னா கூட அதுக்கு பேர் வந்து 2 சாமுவேல் இருக்கு. காரணம் அது ஒரே புஸ்தகமா இருந்தது. அப்ப ஒரே புஸ்தகமா சேர்த்துட்டு இந்த புக்குக்கு என்ன பேர் வைக்கலான்னு அவங்க யோசித்த பொழுது
நம்ம தாவீது பேர் வச்சாலும் சரி வராது. ஏலி பேரும் வைக்க முடியாது, சவுல் பேரும் வைக்க முடியாது. அப்ப சாமுவேல் பேரை வைக்கலாம். சாமுவேல் பேரை வைக்கலாம். ஏன்னு சொன்னா அந்த சாமுவேல் எழுதின அந்த நடபடிகள் எல்லாம் அவர் ஒரு பிரபந்தத்தை ஏற்கனவே உண்டு பண்ணி வச்சிருக்கிறாரு. இப்ப அதை எடுத்து போடுவோம். அப்ப நியாயாதிபதிகள் இருந்து இந்த ராஜாக்களுடைய காலங்கள், அதாவது இந்த 2 சாமுவேல்ல தாவீதனுடைய காரியத்தை பார்க்கிறோம். 1 சாமுவேல் போகும்போது சாலமோன். அப்ப இந்த தாவீது வரைக்கும் நியாயாதிபதிகள் முடிந்ததிலிருந்து ஏலியனுடைய காலத்திலிருந்து இந்த தாவீதனுடைய காலம் வரைக்கும் இருக்கக்கூடியது ஒரு புக்கா போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் தேவனுடைய ஆவியினாலே ஏவப்பட்டு அது எல்லாவற்றையும் அவர்கள் ஒன்று சேர்த்த பொழுது அதுக்கு பேர் என்ன வைக்கலாம்னு சொன்னா த புக் ஆஃப் சாமுவேல், சாமுவேலுடைய புஸ்தகம் என்று சொல்லி நம்ம வைப்போம் என்று சொல்லி அந்த பெயரை அவங்க வைத்தாங்க. ஆகையினாலே அதே பெயர் இப்பொழுது நமக்கு தொடர்ந்து போய்கொண்டே இருக்கிறது. ஆக இந்த இடத்துல ஒருவேளை அவங்க எதுக்கு சாமுவேலுடைய பெயரை இந்த புஸ்தகங்களுக்கு வச்சாங்கன்னு சொன்னா, ஒன்னு ஏற்கனவே அந்த புஸ்தகம் 2 பகுதியா இருந்தது கிடையாது, ஒரே புஸ்தகமா இருந்தது. ஆகையினால சாமுவேல் என்ற பெயர் அதற்கு பொருத்தமானதா இருந்தது. அதுக்கப்புறம் நம்ம பார்க்கிறோம் என்ன யோசிக்கலாம்னு சொன்னா, இம்பார்ட்டன்ஸ் இஸ் given to Samuel because he was a transitional leader between the period of judges and the period of kings. Samuel was the one who established the monarchy in Israel by anointing Saul and David. He was the king maker. அப்ப இந்த முன்னாடி இருக்கக்கூடிய அந்த ஏலியோடும் சம்பந்தப்பட்டவன் சாமுவேல், அதே போல சவுல் தாவீது இவர்களோடும் சம்பந்தப்பட்டவன், 2 பேரையும் ராஜாவாக்கினது இந்த சாமுவேல். ஆகையினால இதற்கு ஒரு ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் எல்லாரோடும் ஒருவரோடு இணைந்து இருக்கக்கூடியது ஒரு ஆள் அப்படின்னு சொன்னா அதுல சாமுவேல். ஆகையினால அந்த சாமுவேலுக்கு இம்பார்ட்டன்ஸ். அது மட்டும் இல்ல, அதாவது ஒரு தேவனுக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த உறவுல, இந்த இஸ்ரவேலினுடைய வரலாற்றுல ஒரு பெரிய திருப்பம் வந்தது இந்த சாமுவேலினுடைய காலத்துல. என்ன திருப்பம்னு சொன்னா, இந்த ராஜாக்கள் வர வரைக்கும், சவுல் வருகிற வரைக்கும் அவங்களுக்கு ராஜா கிடையாது. அவங்களுக்கு ராஜான்னா யாருன்னு தெரியாது, ராஜாக்கள் இல்லாம அவங்க இருந்தாங்க. அப்ப நியாயாதிபதிகள் அவ்வப்போது ஆண்டவர் ரட்சகர்களை எழுப்பி அவர்களை ரட்சித்து கொண்டு வந்தார். இந்த சாமுவேல் he is said to be the last judge and the first prophet in Israel. அதாவது கடைசி நியாயாதிபதி, அதே நேரத்தில் முதல் வேதத்திலே சொல்லப்படுகிற, வெளிப்படையாய் சொல்லப்படுகிற முதல் தீர்க்கதரிசி என்று சொல்லி இந்த சாமுவேலை குறித்து சொல்றாங்க. அதாவது ராஜா இல்லாத ஒரு நிலைமையிலிருந்து ராஜாவினுடைய ஒரு நிலைமைக்கு, இன்னொரு விதத்தில் சொல்லணும்னு சொன்னா, ஸ்பிரிச்சுவல் லாங்குவேஜ்ல சொல்லணும்னு சொன்னா, அதாவது the transition from the rule of God to the rule of a king. அதாவது ரூல் ஆஃப் காட் தியாக்ரசி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப விசிபிளா தியாக்ரசி இல்லைன்னா கூட நியாயாதிபதிகளுடைய காலம் தேவன் அவர்களை அரசாண்ட காலம். எப்படி நமக்கு தெரியுது? சாமுவேல் கிட்ட ஆண்டவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? அவங்க ஒன்ன தள்ளல, நான் அவர்களை ஆளாதபடிக்கு அவர்கள் என்னை தள்ளினார்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்படின்னா நியாயாதிபதிகளுடைய காலம், அதாவது மோசேனுடைய காலத்திலிருந்து தேவனே அவர்களை ஆண்டு கொண்டு வந்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். So God was the king. So it was a rule of God, or அத டெக்னிக்கல் லாங்குவேஜ்ல தியோக்ரசி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இப்ப ராஜாக்கள் வந்த பிறகு then it's called monarchy. ஒரு ராஜாவினுடைய, அதாவது ராஜா ஒருவன் கீழே அங்க கேள்வி கேட்க முடியாது, அங்க சட்டசபை கிடையாது, அங்க பார்லிமெண்ட் கிடையாது, அங்க கூட்டணி ஆட்சி கிடையாது, அங்க கூட்டணி ஆட்சியிலிருந்து பிரிகிறதும் கிடையாது. சமீபத்தில் தமிழ்நாட்டில் ரொம்ப சுவாரஸ்யமா நடந்துட்டு இருக்கு, அதனால சொல்றேன். ஆகையினால அங்க அந்த காரியங்கள் எல்லாம் எதுவும் கிடையாது. ஆக ஒரே ஒரு தலைவன் வாழ்ந்தாலும், அந்த தேசம் வாழ்ந்தாலும், அந்த தேசம் வீழ்ந்தாலும் அது அவனாலே ஆகக்கூடியது என்கிற ஒரு நிலைமையில இருக்கக்கூடியதுதான் இந்த ராஜாக்களுடைய ஆட்சி என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆக இதற்கு இடைப்பட்ட ஒரு மனுஷனாய் இருந்தது அந்த சாமுவேல் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகையினாலே இந்த புஸ்தகத்திற்கு சாமுவேல் என்று சொல்லி பெயர் வச்சிருக்கிறாங்க. சரி, டேட் ஆஃப் ரைட்டிங், இது எப்ப எழுதப்பட்டது,
அதாவது எப்ப எழுதப்பட்டதுன்னு சொல்லும் பொழுது இந்த சம்பவங்கள் எல்லாம் எந்த வருஷத்துல நடந்தது என்பதை பற்றி இல்லை. இந்த புஸ்தகம் எப்பொழுது எழுதப்பட்டது. இப்ப ஒருத்தவங்களை பற்றி புக் எழுதணும் அப்படின்னு சொன்னா இப்பெல்லாம் வந்து உயிரோடு இருக்கும்போதே தானே எழுதிக்கிறாங்க ஆட்டோபயோகிராஃபி. சில நேரத்தில் எல்லாரும் உயிரோடு இருக்கும்போதே, நம்ம ஊர்ல உயிரோடு இருக்கிறவங்களுக்கே செலவு வச்சிடற மாதிரி உயிரோடு இருக்கும்போதே இன்னொருத்தரை பத்தி புக் எழுதிடுவாங்க. ஆனா வழக்கமா ட்ரெடிஷ்னலா வந்து ஒருத்தரை பத்தி ஒரு புக் எழுதணும்னு சொன்னா அவங்க வந்து இறந்து போன பிறகு யாராவது ஒருவர் அவங்கள பற்றி புக் எழுதுவாங்க. ஆகையினால இப்ப அவரை பற்றி எழுதி இருந்தாலும் அவர் வந்து ஒருவேளை வாழ்ந்தது வந்து 1901 இருந்து 1998 வரைக்கும் வாழ்ந்திருக்கலாம். ஆனா புக் எழுதினவங்க வந்து ஒருவேளை 2008 2010 வந்து புக் எழுதிருக்கலாம். அப்ப எப்ப எழுதப்பட்டது என்பதை குறித்து தான் இந்த இடத்துல நம்ம பார்க்க போகிறோம். So these two books state to be written after the division of Israel following Solomon's reign in 931 BC. அப்ப இந்த புஸ்தகம் வந்து அதாவது நாங்க சொல்ல வர்றது என்னன்னு சொன்னா, இந்த சாமுவேலினுடைய புஸ்தகம் எப்பொழுது அதாவது எழுதப்பட்டு அது ஒன்றாய் சேர்க்கப்பட்டது, அதாவது அது ஒன்றாய் ஸ்பெஷலி எடிட்டட் அண்ட் if at all anything was added and it was added. ஏன்னா சாமுவேல் வந்து அப்பவே அவர் எழுதிட்டாரு. அதாவது சவுல் சாகிறதுக்கு முன்பாகவே அங்கே சாமுவேல் வந்து இறந்துட்டாருன்னு பாக்குறோம். அப்ப அது வரைக்கும் இருக்கக்கூடிய காரியங்களை சாமுவேல் ஏற்கனவே எழுதி வச்சிருக்கிறாரு. ஆனா மற்ற காரியங்கள் எல்லாம் இந்த தாவீதை பற்றி, அதுக்கப்புறம் சாலமோன் இவங்களை பற்றியெல்லாம் இல்ல, தாவீது வரைக்கும் தானே வருது, தாவீது வரைக்கும், இந்த தாவீதனுடைய மரணம் வரைக்கும் இருக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். 3 வித்தியாசமான புஸ்தகத்துல அதை எழுதி வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். ஆக இந்த 3 புஸ்தகங்களும் எப்ப எழுதப்பட்டதுன்னு சொல்லிட்டு நமக்கு ரொம்ப குறிப்பா தெரியாது. சாலமோன் எழுதினது வந்து சாலமோன் மரிக்கிறதுக்கு முன்னால எழுதியிருந்திருக்கலாம். ஆனா இந்த நத்தானியல் புக் ஆஃப் அந்த புக் ஆஃப் நத்தானியல், புக் ஆஃப் காட் இதெல்லாம் எப்ப எழுதப்பட்டதுன்னு நமக்கு தெரியாது. ஆனா இது வந்து தாவீதனுடைய காலத்துல இது வந்து அங்கங்க கொஞ்சம் கொஞ்சமா இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணி இல்ல அவங்களுக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனை அவங்க வந்து எழுதி வச்சிருந்திருக்கிறாங்க. ஆக இதெல்லாம் நம்ம படிக்கும்போது நம்ம அதாவது இந்த காரியத்தை மறந்துட்டு யோசிக்க கூடாது. எந்த காரியத்தைன்னா இது எல்லாவற்றிலும் பரிசுத்த ஆவியானவர் எழுத்தாளராக இருந்தார் அப்படின்னு சொன்னா இந்த இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணது இல்ல இது பின்னாலதானே எழுதினது அப்படிதான் இன்னைக்கு வந்து எல்லாம் இடரஞ்சு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னா இதுல தப்பா இருந்திருக்குமே, அங்க கேள்விப்பட்டு இங்க கேள்விப்பட்டு எழுதினதெல்லாம் எழுதி வச்சா தப்பா போயிருந்திருக்குமே அப்படின்னு சொல்லுவதற்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது. காரணம் என்னன்னு சொன்னா நம்முடைய விசுவாசம் வேதத்தின்படி பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு எழுதினதுதான் இந்த புஸ்தகம், இந்த வேதம் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு எழுதினாங்கன்னும் பொழுது இது வந்து அந்த சாமுவேல் எழுதி வச்ச அந்த குறிப்புகளா இருந்தாலும் சரி, நத்தானியல் எழுதி வச்ச அந்த குறிப்புகளா இருந்தாலும் சரி, அப்புறம் அந்த காத் எழுதி வைத்த அதனுடைய அந்த குறிப்புகளா இருந்தாலும் சரி, அவர்களையும் தேவனுடைய ஆவியானவர் இயக்கி அவர்களை வந்து அதை வந்து எழுத வைத்தார். அவங்க பாட்டுல உட்கார்ந்து என் இஷ்டம் போல நான் எழுதுறேன் அப்படின்ட்டு கிடையாது. அதுதான் வேதத்தின்படி நமக்கு இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை. இதுல நம்ம தெளிவா இருக்கணும். மற்றவங்க ஏற்றுக்கொள்றாங்க, ஏற்றுக்கொள்ளல, புரிந்து கொள்றாங்க, புரிந்து கொள்ளல, நம்முடைய அடிப்படை விசுவாசம் இதுதான். ஆகையினால இதுல நம்ம என்ன பார்க்கிறோம் சொன்னா இந்த இந்த எல்லாவற்றையும் ஒன்று சேர்த்து ஒரு ஃபைனலா இதுதான் ஃபர்ஸ்ட், அதாவது இதுதான் புக் ஆஃப் சாமுவேல்னு கொண்டு வந்தது. குறைஞ்சது அது வந்து அந்த அந்த தேதியை வந்து யூகிக்கிறாங்க. என்ன அப்படின்னு ஏன் யூகிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா இது எப்ப எழுதப்பட்டிருக்கும், ஒட்டுமொத்தமா இந்த புக்கினுடைய ஃபைனல் ஸ்டேஜ் எப்ப நடந்திருக்கும் அப்படின்னு சொன்னா வந்து என்ன நம்புறாங்க, சாலமோனுக்கு பிறகு இஸ்ரவேல் தேசம் என்ன ஆயிடுது, 2ஆ பிரியுது. அந்த 2ஆ பிரிஞ்ச உடனடியாக within few years of the Israel's division this book was written. அதுதான் வந்து வேத ஆசிரியர்கள் நம்புகிற ஒரு காரியம். விசேஷமா ஏன் சாலமோன் வரைக்கும் இந்த காரியங்கள் எல்லாம் கம்பைலேஷன் எல்லாம் பண்ணி இதுக்கு ஏன் ஒரு எல்லாத்தையும் எடிட் பண்ணி இதை ஏன் புக்கா சாமுவேல் வரைக்கும் மாற்றல
அப்படின்னு சொன்னா நமக்கு அது ஏன்னு தெரியாது. ஆனா ஏன் அப்படி சொல்றாங்க, சாலமோனுக்கு பிறகுதான் அதை எழுதியிருக்கிறாங்க, அது முழு வடிவத்துக்கு வந்திருக்குது அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு சொன்னா ஒரு வசனம் இருக்கு. 1 சாமுவேல் 27வது அதிகாரம் 6வது வசனத்தை யாராவது ஒருத்தர் வாசிங்க. 1 சாமுவேல் 27:6. அப்பொழுது ஆகீஸ் அன்றைய தினம் சிக்லாகை அவனுக்கு கொடுத்தான். அது நிமித்தம் சிக்லாக் இந்நாள் வரைக்கும் யூதாவின் ராஜாக்களை சேர்ந்திருக்கிறது. ஆமா, அதாவது இந்த புஸ்தகத்துல இந்த வசனத்துல நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னா, இது அதாவது சவுல் ராஜாவாய் இருக்கும் பொழுதே நடந்த ஒரு சம்பவத்தை இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். அதாவது அந்த சம்பவத்தை நம்ம பார்க்கும் பொழுது அதை குறித்து அதுல ஒரு ஊரை பற்றி பேசுறாங்க. அந்த சிக்லாக் என்கிற ஒரு ஊரை பற்றி பேசுறாங்க. அந்த ஊரை பற்றி இதுல எழுதினவங்க எழுதும் பொழுது அதை பத்தி கொஞ்சம் விளக்குறாங்க. என்ன விளக்குறாங்கன்னா, அந்த சிக்லாக் இப்ப இன்றைய வரைக்கும் யூதாவின் ராஜாக்களை, அதாவது இப்ப அந்த சிக்லாக் யூதர்களுடைய ராஜாவினுடைய கைகள்ல இருக்கிறது அப்படின்றாங்க. அப்ப யூத ராஜாவின் கையில இருக்குது அப்படின்னு சொன்னா, இப்ப ஏன்னா சாலமோனுக்கு முன்னாடி யூதா அப்படின்ற ஒரு நாடு கிடையாது, இஸ்ரவேல்னு தான், முழு இஸ்ரவேல் தான் இருந்துச்சு. அப்ப இந்த யூதான்ற ரெஃபரன்ஸ அந்த இடத்துல போடுறாங்க அப்படின்னு சொன்னா, இந்த புஸ்தகம் கட்டாயம் சாலமோனுக்கு பிறகு எழுதப்பட்டிருக்கும். சாலமோனுக்கு முன்னாடி எழுதப்பட்டதுன்னு சொன்னா அந்த இடத்துல அந்த யூதான்ற பேர் வந்திருக்காது. சாலமோனுக்கு பிறகுதான் யூதா. அப்ப இதை எழுதினவர் சாலமோனுக்கு பிறகு அதை எழுதினபடினால அவரு சொல்றார், அந்த ஊரை கொஞ்சம் அடையாளம் காட்டுறார். இந்த சிக்லாக் அப்படின்ற ஊர் இப்ப இருக்கக்கூடிய யூதாவினுடைய அங்கமா இருக்குது அப்படின்றத எழுதுறார். இன்னும் கொஞ்சம் இதை மாத்தி சொல்லணும் அப்படின்னு சொன்னா, அன்றைக்கு சிக்லாக தாவீதுக்கு கொடுத்தது அந்த இடம், அந்த சிக்லாக்ன்றது. ஏன்னா சில நேரத்தில் ஊர் பேரெல்லாம் மாத்திடுறாங்க, பாம்பே மும்பைன்னு மாத்திடுறாங்க, மெட்ராஸ் சென்னைன்னு மாத்திடுறாங்க. இந்த மாதிரி மாற்றும் பொழுது அப்ப பின்னால எழுதுறவர் சென்னை அப்படின்னு சொல்லி எழுதும் பொழுது அவர் என்ன சொல்றாரு, என்ன சொல்லி எழுதுவாருன்னு சொன்னா, இது அதாவது இல்ல, அவரு அந்த காலத்துல மெட்ராஸ் அப்படின்னு இருந்த காலத்துல இருந்த வரலாற்றை அவர் எழுதுவார். அப்படி எழுதும் பொழுது என்ன செய்வார்னு, இப்ப இந்த காலத்துல அது சென்னை அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிற இடம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி எழுதுவாங்க. அது மட்டும் இல்ல, முல்லை பெரியார், இது அரசியல் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், ஜியாகிரபியில் இந்தியன் ஜியாகிரபி தெரிஞ்சவங்களுக்கு, பொலிட்டிக்கல் ஜியாகிரபி தெரிஞ்சவங்களுக்கு, இந்த முல்லை பெரியாருடைய பிரச்சனை வர்றதுக்கே காரணம் என்னன்னு சொன்னா, அந்த டேம் கட்டும் பொழுது அந்த காலத்துல மெட்ராஸ் பிரசிடென்சி, சென்னை பிராந்தியம் மட்டும்தான் இருந்துச்சு. அதுல கேரளா, தமிழ்நாடு, ஆந்திரா எல்லாம் ஒன்று சேர்ந்து இருந்துச்சு. அதனால அப்ப பிரச்சனையே கிடையாது. அதுக்கப்புறம் ஸ்டேட் பிரிக்கிறதுனால ஸ்டேட்டை பிறகு பிரிச்சாங்க அந்த டேம் கட்டின பிறகு. அதனாலதான் இப்ப ஸ்டேட்டுக்கும் அந்த 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 டேம்னால இன்றைக்கு பிரச்சனை. இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்னு சொன்னா, ஒரு காலத்துல அது யூனிஃபைடு இஸ்ரேல் இருந்துச்சு, ஆனா இப்ப அது யூதாவுல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு படிக்கிறவங்களுக்கு எந்த சிக்லாக பத்தி பேசுறாரு இந்த ஆசிரியர் அப்படின்னு அவங்க யோசித்தாங்கன்னு சொன்னா, அது இப்ப அது இந்நாள் வரைக்கும் அது யூதாவினுடைய ராஜா கையில இருக்கு, அப்படின்னா இஸ்ரவேல் ராஜாவினுடைய கையில கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல எழுதுறாங்க. சோ இத பாருங்க, அந்த நம்ம பைபிள் படிக்கிறோம், ஆனா அந்த வேத ஆசிரியர்கள் இந்த மைனூட்டா இந்த காரியத்தை எல்லாம் தோண்டி பார்த்து இப்படி சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, இது சாலமோனுக்கு பிறகு எழுதப்பட்ட, அதாவது எழுதி முடிக்கப்பட்ட ஒரு புஸ்தகமா இருக்கணும்னு சொல்லிட்டு நம்புறாங்க. சோ இந்த ஒரு வசனத்து நிமித்தமாக இது கட்டாயம் சாலமோனுக்கு பிறகு அது எழுதப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அவர்கள் நம்புறாங்க. ஆகையினால so it's believed that this book was compiled and edited within years after சாலமோன் முடிந்த சில வருஷங்களுக்குள்ளாக இந்த புஸ்தகத்தை ஒரு வடிவு கொண்டு வந்தாங்க. அப்ப இதனுடைய, அதாவது எழுதினது 3 வித்தியாசமானவர்கள் எழுதினதை யாரோ ஒன்று சேர்த்து இதை சாலமோன் மரித்த பிறகு, தேசம் ரெண்டான பிறகு இதை ஒரு புஸ்தகமாக என்ன செய்திருக்கிறாங்க, அந்த இஸ்ரவேலினுடைய வரலாற்று புஸ்தகமாக இதை போட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். ஒருவேளை இதெல்லாம் நமக்கு என்னத்துக்கு உதவும் அப்படின்னு சொன்னா, ஒன்றுக்கும் உதவாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். என்னன்னு சொன்னா, இவைகளை நம்ம படிக்கும்போது நமக்கு என்ன இருக்குன்னா, இந்த வேத புஸ்தகம் சும்மா கட்டுக்கதை கிடையாது,
ஏதோ நினைச்சபடி எழுதுனது கிடையாது, அங்கிருந்து இங்கிருந்து எழுதுனது கிடையாது, எவனோ ஒருத்தன் உட்காந்து கற்பனை பண்ணி எழுதுனது கிடையாது. அந்த லூக்கா எழுதும் பொழுது சொல்றாரு, நான் ஆதி முதலிருந்து கேள்விப்பட்டதை எழுதுகிறேன் அப்படின்றார். அப்ப அவர் இதுக்குன்னு டைம் எடுத்து அங்க போயிட்டு நான் ஒரு 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 இயேசுவனுடைய ஒரு காரியத்தை சீசனை முதல் சீசன் நீ சொல்லு நீ சொல்லு நீ சொல்லு நீ சொல்லுன்னு ஒவ்வொருத்தனா கேட்டு இவங்க சொன்னதெல்லாம் அதுக்கப்புறம் நிறைய ரிசர்ச் பண்ணியிருப்பார் லூக்கா. லூக்கா அவர் ரொம்ப படிச்ச பிசிஷியன், அவர் ஒரு மெடிக்கல் டாக்டர். ஆனா அவர் இந்த கிரைஸ்ட் பேர்ல அவருக்கு நம்பிக்கை வந்ததுனால அவர் ஏன்னா பிசிஷியன்ஸ் எல்லாத்துலயும் ரொம்ப மைன்யூட்டா இருப்பாங்க, அவங்க எல்லாம் ஒவ்வொரு சின்ன காரியத்திலையும் மைனூட்டா இருப்பாங்க. ஆகையினால எல்லா காரியத்தையும் அப்படி கலெக்ட் பண்ணி எந்த குறையும் யாரும் சொல்லக்கூடாதபடிக்கு 2 புஸ்தகத்தை அழகா அவர் எழுதி வச்சார் அப்படின்னு சொல்லிட்டு போறோம். ஆகையினால இதுல இப்படிப்பட்டவங்க எல்லாம் என்ன செய்யறாங்க, இவ்வளவு சிரத்தை எடுத்து எழுதியிருக்கிறாங்களே அப்படின்றத நம்ம பார்க்கும்போது உண்மையாகவே இந்த வேதம் மதிக்கப்படத்தக்கது. இதை நீங்க இந்த புஸ்தகத்தை ஒரு ஹிஸ்டாரியன் கிட்ட தூக்கி போடலாம், அவன் போய் எங்க வேணாலும் போய் செக் பண்ணலாம், எங்க வேணாலும் போய் ஆராய்ந்து பார்க்கலாம், இதை ப்ரூவ் பண்ண ஆராய்ஞ்சு பார்க்கலாம், இல்லைன்னா வெரிஃபை பண்றதுக்கு வேலிடா அப்படின்னு பார்க்கறதுக்கு ஆராய்ஞ்சு பார்க்கலாம், இல்ல டிஸ்ப்ரூவ் பண்ண கூட ஆராய்ஞ்சு பார்க்கலாம். அதாவது சண்டே கூட மென்ஷன் பண்ண நினைக்கிறேன் ஒரு ரைட்டர், யாரது, ஜாஷ் மெக்டாவல். ஜாஷ் மெக்டாவல் ஒரு ஹார்ட் கோர் ஜூ அண்ட் ஆன்டி மெசையா பர்சன். மேசியா இயேசு கிறிஸ்து மேசியா கிடையாது. அவர் அந்த யூதனா இருக்கும் பொழுது ஜீசஸ் இஸ் எ மியர் கார்பெண்டர். அவன் இந்த இயேசு ஒரு தச்சனுடைய மகன், ஒரு தச்சனை ஒழிய வேற ஒண்ணும் கிடையாது, அதுக்கு மேல இயேசு ஒண்ணுமே கிடையாது. ஆகையினால இந்த இயேசு வெறும் தச்சன்தான் அப்படின்றத நான் ப்ரூவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்டபடி போயிட்டு ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சாரு. ஆர்கியாலஜி அது இதுன்னு சொல்லிட்டு எக்ஸ்டென்சிவ்லி ஸ்பெண்ட் சோ மச் மணி எல்லாத்தையும் பண்ணிட்டு கடைசியில அவர் ஒன்னும் ப்ரூவ் பண்ண முடியல. கடைசியில எல்லாத்தையும் வச்சு அவரு ஒரு புக் எழுதினாரு. அந்த புக்கு தான் பேரு மோர் தென் a carpenter. இயேசு கிறிஸ்து, ஜீசஸ் இஸ் நாட் a mere carpenter but he is more than a carpenter. அவர் ஒரு தச்சனுக்கும் மேலானவர் என்று சொல்லி புஸ்தகத்தை எழுதி அந்த இயேசுவை தன்னுடைய வாழ்க்கையில ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு ஊழியத்தை அந்த மனுஷன் செய்து கொண்டு வருகிறார். ஆகையினால இதை உண்மையாகவே சும்மா கேள்வி கேட்கிறவன் 4 கேள்வி கேட்டா அவன் பாட்டுல போயிட்டே இருப்பான், அவனுக்கு நம்ம பதில் சொல்லணும்னு கூட அவசியம் கிடையாது. இவன் போறதுக்காக கேள்வி கேட்கிறவன். ஆகையினால இவங்களுக்கு நம்ம பதில் சிலர் உண்மையாகவே இது வரலாறு தானா அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ஞ்சு பார்ப்பாங்க. இந்த புக்கை சயின்டிஸ்ட் கிட்ட கொடுக்கலாம். சயின்டிஸ்டுங்களும் அவங்க சின்சியரா எல்லாத்தையும் சர்ச் பண்ணி பார்த்தாங்கன்னா சர்டன்லி அவங்க இதை டிஸ்ப்ரூவ் பண்ணவே முடியாது, கட்டாயம் இதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஆகையினால முன்கூட்டியே இதுக்கு விரோதமா ஒரு தீர்மானத்தை பண்ணாதவங்க இதை படிச்சு பார்த்தாங்கன்னு சொன்னா, இதை ஆராய்ஞ்சு பார்த்தாங்கன்னு சொன்னா கட்டாயம் செய்ய முடியும். சோ இதெல்லாம் நமக்கு என்ன இருக்குன்னா இவ்வளவு ப்ரூஃப் இருக்கு பாருங்க. ஒரு 3 புஸ்தகத்தை ஒன்று சேர்த்து ஒரு புஸ்தகம்னு எழுதியிருக்கிறாங்க. ஆக இதெல்லாம் தேவனுடைய செயல் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இது வெறும் கட்டுக்கதை, ஒரு மதத்தினுடைய வேதம் மட்டும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். ஆகையினால இது சாலமோனுக்கு பிறகு உடனடியாக எழுதியிருக்கக்கூடிய காரியம் என்று சொல்லி வேத ஆசிரியர்கள் நம்புறாங்க. தீம் இதுல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது இதனுடைய ஆரம்ப கட்டத்துல நம்ம என்ன பார்க்கிறோம்னா, இஸ்ரேல் வாஸ் அட் லோ பாயிண்ட் இன் ஸ்பிரிச்சுவாலிட்டி. ஸ்பிரிச்சுவலி இட் வாஸ் அட் இட்ஸ் லோ பாயிண்ட். ஒரு ஆவிக்குரிய ஒரு நிலைமை அப்படின்னு சொன்னா அது ஒண்ணுமே கிடையாது. அவங்களுக்கு அவங்களுடைய தேவனை பற்றிய அறிவு கிடையாது, அந்த தேவனை பின்பற்றுகிறதுல ஒன்றும் கிடையாது. அந்த தேவனுக்கு விரோதமா போய் ஆவிக்குரிய காரியங்கள், ஒரு போதகனும் சரியான போதகத்தை போதிக்க முடியாது, ஏலிக்கும் ஒன்னும் தெரியாது, யாருக்கும் ஒன்னும் தெரியாது. ஏலிக்கு தெரிஞ்சிருந்தா அவர் என்ன பண்ணியிருந்திருப்பாரு, பிள்ளைங்களை கொஞ்சமாவது ஓரளவுக்கு அவர் கர்த்தருடைய காரியங்களுக்குள்ள நடத்திருந்திருக்கலாம். யாருக்கும் ஒன்றும் தெரியாமல் இருந்த ஒரு காலம். So the priesthood was corrupt. நம்ம இப்ப வாசிக்க வேண்டாம், டைம் ஆயிடுச்சு. 1 சாமுவேல் 2:12-17 வரைக்கும் நீங்க வீட்டுல போயிட்டு இந்த வசனங்கள் எல்லாம் நீங்க பொறுமையா கொஞ்சம் எடுத்து வாசிங்க. அதுக்கப்புறம் the ark of the covenant was not at the tabernacle. ஏன்னு சொன்னா இந்த ஏலியினுடைய காலத்துல என்ன ஆச்சுன்னு சொன்னா இந்த
இந்த இந்த உடன்படிக்கை பெட்டியானது பெலிஸ்தியர்கள் கையில போயிடுச்சு, பெலிஸ்தியருடைய கரத்துல போயிடுச்சுன்னு சொல்லிட்டு பாக்குறோம். அப்புறம் ஐடாலட்ரி வாஸ் பிராக்டிஸ், விக்கிரக ஆராதனை அந்த இடத்துல இருந்தது. 1 சாமுவேல் 7:3-4 நம்ம பாக்குறோம். அதுக்கப்புறம் த ஜட்ஜஸ் வேர் டிஸ்ஹானஸ்ட், அதை நியாயம் தீர்க்கிற நியாயாதிபதிகள்லாம் கண்டபடி அவர்கள் முறைமையா சட்டத்தின்படி அவங்க வந்து நியாயம் தீர்க்கல, இப்படியெல்லாம் அவங்க வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஆனாலும் இப்படிப்பட்ட ஒரு லோ பாட்டம், அந்த ஒரு நிலைமையில அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி மரித்து போச்சு. அதாவது இந்த வேலி ஆஃப் ட்ரை போன் பார்க்கிறோம், இந்த எசேக்கியேல்ல எலும்புகள் உள்ள அந்த பள்ளத்தாக்கு. 1000 சவங்கள் செத்து போச்சு, மனுஷர்கள் மரித்து போனாங்க. அதுக்கப்புறம் அந்த மேல இருக்கக்கூடிய தோல் எல்லாம் போயிடுச்சு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் எடுத்தது, அதுல இருக்கக்கூடிய நரம்புகள் காணாத போயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த ஜாயின்ஸ் எல்லாம் வந்து உலர்ந்து போயிடுச்சு. இப்ப இந்த எலும்பு வந்து பச்சை எலும்பு கூட இல்லை, காஞ்சி போயிடுச்சு. இப்ப அந்த காஞ்சி போனதுக்கு அப்புறம் இன்னும் கொஞ்ச நாள்ல அந்த எலும்பு என்ன ஆக போகுது, மக்கி காணாத போயிட போகுது. இட்ஸ் கோயிங் டு டிஸ்அப்பியர். ஆனா அந்த கடைசி நேரத்துல அந்த எலும்பு காணாத போகிறதற்கு கொஞ்ச நாள் தான் இருக்கிறதுன்ற நேரத்துல தேவன் என்ன செய்தாரு, அதை எழுப்பினார். ஒருவேளை இது ஒரு தரிசனம். தேவன் இப்படித்தான் மனுஷர்களுக்கும் செய்கிறார். தேவன் மனுஷர்களுக்கும் செய்கிறார். உனக்கு கொஞ்சம் பலன் இருக்கும்போது, உனக்கு ஒண்ணுமே முடியல, ஆல்மோஸ்ட் கடைசி ஆண்டவரே அப்படின்னு சொன்னாலும் ஆண்டவர் நம்ம எடுத்து நிறுத்த வல்லமையுள்ள ஒரு தேவனா இருக்கிறார். அந்த இஸ்ரேல் வந்து அடித்தளத்துக்கு போயிடுச்சு, அஸ்திபாரம் கூட கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு போயிடுச்சு. ஆனாலும் கூட இந்த சாமுவேலை கொண்டும் தாவீதை கொண்டும் தேவன் அந்த தேசத்தினுடைய ஆவிக்குரிய நிலைமையை கட்டி எழுப்பின ஒரு தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. அதே போல நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்துல கூட எவ்வளவுதான் நம்ம பாட்டம் லைன் போன, இல்ல பாஸ்டர் உங்களுக்கு தெரியாது, நான் எப்படி இருந்தவன் நான் எப்படி போயிட்டேன், எப்படி இருந்தவன் நான் எப்படி போயிட்டேன், எங்க தான் போகட்டும். ஆனா இன்னும் நம்ம கொஞ்சமாவது ஜீவனோடு கூட நம்ம இருக்கிறோம். அந்த தேவனை நம்ம இருக்கக்கூடிய அந்த பலனற்ற ஒரு நிலைமையில அவரை நம்ம பார்க்கிறோம். சர்ப்பம் தீண்டுது வனாந்தரத்துல. ஆனா வந்து அந்த ஆண்டவர் மோசே கிட்ட சொல்றாரு, நீ ஒரு வெண்கலத்தால ஒரு சர்ப்பத்தை உண்டு பண்ணி நல்ல உயரத்துல வச்சுடு, அதை யாரும் பார்க்க முடியாதுன்ற நிலைமைக்கு இருக்க கூடாது. இந்த இயேசு கிறிஸ்துவ எனக்கு தெரியாதுன்ற ஒரு நிலைமையில உலகத்துல ஒருத்தனும் இருக்கக்கூடாது. ஆகையினால நல்லா உயர்த்தி வச்சுட்டு, இங்க பாம்பு கடிச்சு சாகிற நிலைமையில இருக்கிறவன் கிட்ட வந்து அந்த சர்ப்பத்தையோ இல்ல எதையோ தொடணும்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்க மாட்டேன். அவன் செத்துக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த நிலைமையில இருந்து அதை எப்படியாவது மேனேஜ் பண்ணி அதை அவன் பார்த்துட்டான்னா போதும். அந்த மரணத்தினுடைய கடைசி தருவாயிலையும் அவன் எப்படியாவது கண் பூத்து போன ஒரு நிலைமையிலும் அந்த சர்ப்பத்தை, அதாவது உயர்த்தப்பட்ட அந்த வெண்கல சர்ப்பத்தை அவன் பார்த்துட்டான் அப்படின்னு சொன்னா அவன் வந்து பிழைப்பான். அதுதான் வந்து அந்த கடைசி வேளையில ஒண்ணுமே இல்லைன்னு ஆயிட்ட நிலைமையிலும் அவரை நோக்கி நம்ம பார்த்துட்டோம்னு சொன்னா நம்ம பிழைக்கிறவர்களாய் காணப்படுவோம். அதுதான் ஆண்டவர் வந்து இந்த சாமுவேல் தாவீதை கொண்டு அந்த ஸ்பிரிச்சுவல் கண்டிஷன்ஸ் அப்படியே ரிவர்ஸ் பண்ணிட்டார்னு பார்க்கிறோம். அதுக்கப்புறம் டியூரிங் த ஹிஸ்டாரிக்கல் டைம் ஆஃப் 1st and 2nd Samuel, Israel had Philistines on the west and Ammonites on the east. அதாவது வடக்கு பக்கத்துல பெலிஸ்தியர் என்கிற எதிரி, அதுக்கப்புறம் கிழக்கு பக்கத்துல அந்த அம்மோனியர்கள் என்கிற அந்த எதிரி அவர்களுக்கு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். அதுக்கப்புறம் பிரிடாமினன்ட் தீம், இதுல இருக்கக்கூடிய 2 முக்கியமான ஒரு தீம் நிறைய சொல்லலாம். ஆனா 2 முக்கியமானது. ஒண்ணு என்னன்னு சொன்னா தாவீதோடு ஆண்டவர் செய்த உடன்படிக்கை. The books are literally framed by 2 references to the anointed king in the prayer of Hannah. 1 சாமுவேல் 2:10. அந்த 2 வசனத்தை மட்டும் வாசித்துருவோம். ஒரு வசனத்தை மட்டும் 2 வசனத்தை வாசித்துருவோம். 1 சாமுவேல் 2:10 யாராவது ஒருத்தர் வாசிங்க. அன்னாளுடைய ஜெபம், அவளுக்கு ஒன்னும் தெரியாது. சாமுவேல் பிள்ளைக்காக அவ ஆண்டவர் இடத்துல ஜெபம் பண்ணி ஆண்டவரை ஸ்தோத்தரித்து பாடல் பாடும்பொழுது இவளுக்கு இயேசுவை பற்றி எல்லாம் ஒன்றும் தெரியாது. ஆனா அவ தீர்க்க தரிசனமா பாடிட்டா. 1 சாமுவேல் 2:10. கர்த்தரோடே வழக்காடுகிறவர்கள் நொறுக்கப்படுவார்கள், வானத்திலிருந்து அவர்கள் மேல் முழங்குவார். கர்த்தர் பூமியின் கடையாந்திரங்களை நியாயம் தீர்த்து தாம் ஏற்படுத்தின ராஜாவுக்கு பெலன் அளித்து தாம் அபிஷேகம் பண்ணினவரின் கொம்பை உயர பண்ணுவார் என்று துதித்தார். ஆமென். இது இயேசுவை குறித்த தீர்க்க தரிசன ஒரு வசனம். அதுக்கப்புறம் தாவீது 2 சாமுவேல் 22:51. 2 சாமுவேல் 22:51 முடிச்சிடுவோம். தாம் ஏற்படுத்தின ராஜாவுக்கு மகத்தான ரட்சிப்பை அளித்து
தாம் அபிஷேகம் பண்ணின தாவீதுக்கும் அவன் சந்ததிக்கும் சதா காலமும் கிருபை செய்கிறார். சதா காலமும் அப்படின்றதான் இந்த வசனத்தை தாவீதுல இருந்து எடுத்து இயேசுவுக்கு மாத்திடுது. சதா காலம், தாவீதுக்கு சதா காலமும் கிருபை கிடையாது. தாவீதோடு பண்ணின உடன்படிக்கையின் நிமித்தமாக, அது உடன்படிக்கை எதுக்குன்னு சொன்னா இயேசு கிறிஸ்துவை பற்றியது. ஆகையினால சதா காலமும் அதை ஆண்டவர் நிலைநிறுத்துகிறவர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். சோ ஆகையினால according to Lord's promise, the Messiah will come through the line of David and establish David's throne forever. 2 சாமுவேல் 7:12-16 வரைக்கும் வீட்டுல வாசித்துருங்க. The events of David's life recorded in Samuel foreshadow the action of David's greater son in the future. தாவீதின் வழியில வரக்கூடிய ஒரு மாபெரும் அந்த தாவீதின் குமாரனாகிய அந்த இயேசு கிறிஸ்துவனுடைய நிழலாட்டமாய் இருக்கிறது என்று சொல்லி அவனுடைய வாழ்க்கை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். அப்புறம் sovereignty of God. இஸ்ரவேல் ஜனங்க தேவனை வேண்டான்னு தள்ளினாலும் ஒரு ராஜாவை கொடுப்பதன் மூலமாக அவர் தம்முடைய ஆட்சியை என்ன செய்கிறார், இன்னும் அவர் நிலைநிறுத்துகிற ஒரு தேவனாய் இருக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆகையினால இது எல்லாம் நமக்கு இருக்கிறது. இருந்தாலும் அந்த இடத்துல நம்ம தெளிவா நம்ம பார்க்கிறோம். ஒன் எக்ஸாம்பிள் இஸ் த பர்த் ஆஃப் சாமுவேல் இன் ரெஸ்பான்ஸ் டு ஹானாஸ் பிரேயர். ஆண்டவர் சர்வ வல்லவர் எல்லாம். அதாவது இந்த சாமுவேலை ஆண்டவர் பிறக்க வச்சதனுடைய ஒரு பெரிய நோக்கமே என்னன்னு சொன்னா, இருக்கக்கூடிய மனுஷன்கள்ல இஸ்ரவேல் தேசத்துல ஒருவனிடத்திலும் தேவனால பேச முடியல. ஆகையினால அவர் என்ன செய்கிறார், ஒரு அற்புதத்தை அந்நாளுக்கு செய்கிறார். அது எதற்குன்னு சொன்னா, அந்த அவருடைய சாவரின், அவருடைய சர்வ வல்லமையினுடைய வல்லமையை அவள் மூலமாக ஒரு பிள்ளை பெறுவதன் மூலமாக, ஒரு அற்புதம் நடப்பதன் மூலமாக அவர் என்ன செய்கிறாரு, இந்த ஜனங்களை உயிரோடு எழுப்புவதற்கு, அவருடைய ஆளுகையை ஸ்தாபிப்பதற்காக சாமுவேலை இந்த தேசத்தை உலகத்துல பிறக்க பண்ணினார் என்று சொல்லி நாம் அறிகிறோம். So even though God was not pleased in the way the demand for a king was made, God was demonstrating his sovereignty over the history of Israel and in fact world history also. ஆக இதன் மூலமாக நம்ம பார்க்க போகிற ஒரு காரியம் என்னன்னு சொன்னா, இந்த ராஜாக்களை கொடுத்ததன் நிமித்தமாக இதன் மூலமாக கூட ஆண்டவர் தம்முடைய ஆளுகையை எப்படி அவர் வைத்திருக்கிறார் என்பதை குறித்து வரும் காலங்களிலே இந்த சாமுவேல் புத்தகத்துல நம்ம பார்க்க போகிறோம். சாரி, கொஞ்சம் டைம் எடுத்துட்டேன். நெக்ஸ்ட் வீக் எல்லாம் நம்ம டைமுக்கு நம்ம முடிச்சிடலாம். ஐ திங்க் போன வாரம் போயிட்டதுனால இந்த வாரம் போயிட்டேன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீக்ல இருந்து நம்ம 8:30 மணிக்கு கட்டாயம் நம்ம முடிச்சிடுவோம். 7:30க்கு கட்டாயம் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். கர்த்தர் இந்த வேளையில நம்மை தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. இந்த காரியங்களை நீங்க திரும்பவும் ஒரு முறை படிச்சுடுங்க. இதுக்கப்புறம் நீங்க எப்ப இதெல்லாம் படிக்க போறீங்கன்னு நம்ம சொல்ல முடியாது, ஏன்னா அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கலாம். ஆனா வீட்டுக்கு போயிட்டு ஒரு முறை திரும்ப இந்த வசனங்கள் எல்லாவற்றையும், ஏன்னா நிறைய வசனத்தை படிக்கல, வசனங்கள் எல்லாம் நீங்க திரும்ப அதை படிங்க. சில காரியங்கள் விளங்கும், விளங்காத காரியங்களை விட்டுருங்க. சந்தேகம் இருந்தா நீங்க கேளுங்க. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. தலைகளை வணங்கி நம்ம ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக நன்றி. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. இதோ கர்த்தாவே, இந்த சாமுவேலினுடைய புஸ்தகம் எப்படி வந்தது, எந்த நாட்களிலே வந்தது, அது யாரை நீர் பயன்படுத்தீர், யாரை பயன்படுத்தினீர், எங்களுக்கு தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, இவைகள் எல்லாவற்றிலும் தேவனுடைய கரம் இதை எழுதினது என்று சொல்லி நாங்கள் நம்புகிறோம். அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இதோ எங்களுடைய தேவன் பெரியவர், நீர் அரசாளுகிறவர், நீங்க ஒரு சாவரின் காட், நீங்க சர்வ வல்லமையுள்ள ஒரு தேவன் ஐயா. தொடர்ந்து கர்த்தருடைய கரம் எங்களோடு கூட இருக்கட்டும். எங்களுடைய வாழ்க்கையில கூட ஆண்டவருடைய சர்வ வல்லமையும் ஆண்டவருடைய ராஜரீகம் ஆளுகிற தன்மையும் எங்களுக்குள்ளாக இருந்து எங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவரே இதோ கர்த்தாவே அற்புதங்களினுடைய இதோ நடத்தி எங்களுக்காக அல்ல உமக்காக அந்த காரியங்களை நீர் செய்யும்படியாக எங்களை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். துதிகன மகிமையை உமக்கே செலுத்துகிறோம். பெரிய இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். பிரதருக்கு இன்னைக்கு கடைசி நாளா? நேற்று கடைசி நாள்.